தமிழக அரசின் டெண்டரில் விதிமீறல் நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிவேகத்தில் செல்லும் வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க கேமராக்கள் பொருத்துவதில் முறைகேடுகள் நடந்தால் அது மக்களின் உயிரோடு விளையாடும் செயலாகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையில் மேற்கொள்ளப்படவுள்ள இப்பணிக்கு 25 கோடி ரூபாயாக இருந்த டெண்டர் மதிப்பு 900 கோடி ரூபாயாக உயர்ந்தது எப்படி? டெண்டர் விதிமுறைகள் இஷ்டம் போல் மாற்றப்பட்டது ஏன்? யாருக்கு சாதகமாக, யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டன என திரு டிடிவி தினகரன் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்டோருக்கு இதில் பங்கு இருக்கிறதா? இதன் மூலம் மிகப்பெரிய தொகையான 900 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் யாருக்கு செல்கிறது என்பன போன்ற மக்களின் சந்தேகங்களுக்கு விடை காண வேண்டியிருப்பதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிவேகத்தில் செல்லும் வாகனங்களை அடையாளம் காண்பதற்கு கேமராக்களை பொருத்துவதற்கான தமிழக அரசின் டெண்டரில் விதிமீறல் நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.